சர்பானு என்கின்ற அசுரன் தேவ வடிவோடு வந்து மோகினி அவதாரத்தில் இவர் கொடுத்த அமிர்தத்தை அவன் உண்டு விட்டான். அவன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருந்ததால் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். மகாவிஷ்ணுவுடன் சொன்னவுடன் அவர் கோபத்தில் தலையை துண்டித்தார். ஆனால் தலையும் உயிரோடு இருக்கிறது, உடலும் உயிரோடு இருக்கிறது. இப்போது என்ன செய்வது? ஏனென்றால் அவர்கள் அமிர்தம் அவன் சாப்பிட்டு விட்டான். உடனே அவனுடைய நிலையை பார்த்த மகாவிஷ்ணு அந்த தலைக்கு ஒரு பாம்பின் உடலை கொடுத்தார். அதுதான் ராகு. அந்த உடலுக்கு ஒரு பாம்பு தலையை கொடுத்தார். அது கேது. இப்போது இந்த ராகு கேது என்கின்ற இந்த கிரகங்கள் தேவர்களோடும் சேர்க்கப்படவில்லை, அசுரர்களும் சேர்த்து கொள்ளவில்லை. இவை சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் ஆயிற்று. அதே போல ஆதிசேஷன் தவம் செய்து அவரோடு சேர்ந்து கார்கோடகன் என்கின்ற பாம்பும் தட்சன் என்கின்ற பாம்பும் இவையெல்லாம் சேர்ந்து தவம் செய்த இடம்தான் திருநாகேஸ்வரம் என்கின்ற இடம். அங்கிருக்கிற சிவபெருமானுக்கு நாகநாத சுவாமி என்று பெயர். இந்த இடத்தில் தான் ராகு கேது போன்ற இந்த கிரகங்களுக்கான செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக என்ன பாதியில் நின்று வச்சு பார்க்குறீங்களா? மேலும் காண கீழே லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க.